Hello guys, welcome to BP Family. நான் தான் உங்க பிரேம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனல் அப்கிரேடுக்காக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். அந்த மைக்கை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். அந்த மைக்கை அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்ன மைக் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே ஒவ்வொருனா பார்க்கலாம். உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். வாங்க guys, அப்படியே வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்னாச்சுன்னா கைஸ், இந்த மைக்கில் இந்த ப்ராப்ளம் கட்டி தான் நான் வாங்கினேன். இப்போ இன்னொரு வரைக்கும் நான் வந்து பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதுதான் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் கைஸ். இது ஒரு டைம் ஆனதில்லை, இது ஒவ்வொரு யூடியூபரோட பிரச்சனையே. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா விளாக் எடுத்திருக்கேன் கைஸ். மேபி நிறைய வீடியோ இந்த மைக்னாலே வராமல் இருந்துச்சு. ஏன்னா நான் கரெக்டாக பின் இன்செர்ட் பண்ணால் முட்டுருவோம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மைக்கே வாங்கினேன் கைஸ். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன மைக் வாங்கியிருக்கோன்னா ஹோலிலேண்டோட லார்க் M2 ஹோலிலேண்டோட லார்க் M2 மைக் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மைக்கில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒயர்லெஸ் கனெக்ஷன் இருக்கும். ஒயர்டில் அந்த ஏற்படுற இந்த மாதிரி வாய்ஸ் கட்டில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காதுன்னு சொன்னாங்க. இதான் நிறைய யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த மைக் வாங்கியிருக்கோம் கைஸ். இந்த மைக்கை இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். இதில் நிறையா வீடியோ நான் போடாமல் விட்டது காரணமே இதான் கைஸ். எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருப்போம். இங்கேருந்து நாங்கள் கொடைக்கானல் போயிருப்போம் கைஸ். கொடைக்கானல் போனோடனேயுமே அது பார்த்துட்டிங்கன்னா கழட்டி வீடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணும்போது ஒன்றுமே இருக்காது, வாய்ஸ் இருக்காது. நம்ம கீழே வந்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணுவோம், எதுவுமே இருக்காது கைஸ். விலாகே வேஸ்ட்டாக போயிருக்கு. நிறையா விலாக் நான் அப்லோடு பண்ணாமல் இருக்கேன். இங்கேருந்து ஒரு நாள் அப்படி தான் டீ குடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் போகலான்னு சொல்லிட்டு விலாக் எடுத்துகிட்டு போனோம். அது வந்து மைக்கு அந்த கேமரா இருக்கும்போது எஸ்ஜே கேம் இருக்கும்போது அப்படி தான் போனேன் கைஸ். அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு அதுக்கெலாம் ஒரே சொல்யூஷன் இதே தான், மைக் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் சேனல் அப்கிரேட் பண்ண முடியுங்கிறக்காக. சரி ஓகே கைஸ், வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிறோம். ஃபைனலி பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சுங்க கைஸ். இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க எடுத்தோனையுமே. இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விஆர் ஆஃப்டர் சேல்ஸ் கார்டு, விஆர் ஹேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் கெட் டச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கைஸ். அது போக பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே யூசர் மேனுவலு, இந்த எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க மைக்கில் ஓட்டுறதுக்கு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க. பேக்கிங் லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டெல்லாம் இருக்குதான்னு சொல்லிவிட்டு அப்படியே செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி கைஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். மைக்கு பார்க்கலாம். இதான் கைஸ் ஹோலிலேண்டோட M2ஓட மைக்கு பாக்ஸு. நல்ல வேலை செங்கல் வரல. இல்லையா பேக்கிங் ரொம்பவுமே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க கைஸ். இதான் கைஸ், இந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு மைக் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தல பாக்ஸ்குள்ளே இருக்கிற மைக்கில் கைஸ். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 மைக்கு. இந்த சைடு வந்து மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பேக் சைடு வச்சு அப்படியே சட்டையில் கிளிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அப்படியே பட்டன் மாதிரி ஒட்டிக்குது. இது 2 பேர்த்துக்கு மைக் இருக்குதுங்க கைஸ். இது மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா உட்காந்து கான்வர்சேஷன் பேசுகிறது, இந்த மாதிரி விளாக் எடுக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. யூடியூப்பில் நிறைய பேர் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து அதுக்காக யூஸ் தான். 2 பேர் வந்து விளாக் எடுத்துக்கலாம். குரூப் விளாக் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். அது போக பார்த்துட்டிங்கன்னா ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசீவர் எப்படிலாம் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுலேயே ஆன் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜிங் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க கைஸ். இது வந்து DSLRலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ணுறக்காக, இது வந்து iOSல கனெக்ட் பண்ணுறக்காக 2மே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு மைக் இருக்குங்க கைஸ். இதுலேயே வந்துட்டு வேரியண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் கைஸ் இந்த மைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மைக்கு என்னோடய லைஃப்பில் ஒரு 4 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அந்த டைம் இருக்கவே இருக்காது. ரேட்டு அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி நான் சரி இந்த தடவை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் கைஸ். ஏன்னா கண்டிப்பாக சேனல் அப்கிரேட் பண்ணணும். டீக்ரோத் ஆகிறது எனக்கே தெரியுது. ஏன்னா எப்படியே நம்ம ஃப்யூச்சர் கண்ணு முன்னாடி இருக்குது, ஆனால் வந்துட்டு கண்ணு முன்னாடியே அப்படியே போகிற மாதிரியே தெரியுது. அதனால வந்துட்டு நான் இதை வாங்கிட்டு என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இதை வச்சு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கிட்டேன் முன்னாடியே. அவ்வளோதான் கைஸ். இதோட இதெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குதுங்க கைஸ். ப்ரீமியமாக இது ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பேக்கேஜிங்லாம் ரொம்பவுமே சேஃப் அண்ட் இதாக பண்ணியிருக்காங்க.
இதுக்குள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பேக்கு, மைக் போட்டு வைக்கிறதுக்காக பேக் கொடுத்துருக்காங்க. பேக்குள்ள நிறைய இருக்குது. கைஸ் ஸ்பாஞ்சு, மைக்கோட ஸ்பாஞ்சுங்க கைஸ். இப்படி வந்து அது மேலே இப்படி போட்டுக்கலாம். இது வந்து காற்றடிச்சதுன்னா உள்ள மைக்குக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக போடுறது. இல்லை வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. சேம் அதே ஸ்பாஞ்ச் தான். கைஸ் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கழுத்தில் போட்டுக்கலாம். இது வந்து செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மைக்கில் வந்து மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம். செயின் மாதிரியே நம்மளுக்கு மைக் இருக்கிறதே தெரியாத மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்படி லூஸ் பண்ணி விட்டு இப்படி கழுத்தில் ஓட்டுக்கலாம். கழுத்தில் ஓட்டு உள்ளே வந்துட்டேன்னா மைக் இருக்கிறதே தெரியாது. ஆனால் மைக் வந்து இது மேக்னெட்டிக்கில் அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. அவ்வளோதாங்க கைஸ். இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வச்சிட்டோம்னா இது தெரியாது, மைக் இருக்கிறதே தெரியாது. ஆனால் வந்து வாய்ஸ் கிளியராக இருக்கும். என்னடா இவன் மைக்கே கனெக்ட் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் நினச்சிட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னொன்று இருக்குது பேக்குள்ளே. டைப்-C சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இது என்னது? இது வந்து டிஎஸ்எல்ஆர் கனெக்ட் பண்ணுறது தானே. இது டிஎஸ்எல்ஆர் கனெக்ட் பண்ணுறது. இது வந்து சார்ஜ் போட்டுக்கிறதுக்காக கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம அடாப்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து மைக்கில் வந்து சார்ஜிங் கொடுத்துக்கலாம். இது வந்து டைப்-C வேரியண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை, போயிடுச்சுனாலும் சீக்கிரம் வாங்கிடலாம். அவ்வளோதான் கைஸ். இதுக்குள்ளே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். எல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க கைஸ். நாளைக்கு ஏதாச்சும் இந்த மைக் வாங்கினீங்கன்னா இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பாக்ஸ் கொடுக்கும்போதே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது இல்லைன்னா ரிட்டன் அப்போவே போட்டுருங்க. ஓடிபிலே சொல்லாதீங்க கைஸ். இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டிங்கன்னா ஹொலிலாண்டோட M2ஓட மைக்கு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தது பொயாக் மைக்கில் பேசிகிட்டு இருந்தோம். இதோட ஆடியோ குவாலிட்டியும் அதோட ஆடியோ குவாலிட்டியும் அப்படியே பார்த்து சொல்லுங்கள் கைஸ், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கைஸ் இந்த ஆடியோ வந்துட்டு நீங்கள் தான் எப்படி கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். கமெண்டில் வந்துட்டு எப்படி இதோட ஆடியோக்கும் அதோட ஆடியோக்கும் கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கைஸ். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு நிறையா கமெண்ட்ஸ் வந்தது என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் வாய்ஸ் வந்து கிளியராக இல்லைன்னு சொல்லிட்டு. இனிமேல் வந்து வாய்ஸ் ரொம்ப கிளியராகவே வருங்க கைஸ். எனக்கு சத்தியமாக வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. இதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் ரிவ்யூ பண்ண முடியுமா, என்னென்னலாம் vlog பண்ண முடியுமா எல்லாத்தையும் நான் போடுறேன். இப்போ எனக்கு சுற்றி பார்த்துட்டிங்கன்னா எல்லா பக்கமே ஒரு நாய்ஸாகவே இருக்குது. ஆனால் வந்துட்டு ஓரளவுக்கு இப்போ இதில் எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியல. வீடியோ ஷூட் பண்ணக்கப்புறம் தான் தெரியும். நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே கேஸ், see you guys, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.